பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அன்வார் இப்ராஹிம் ஒன்றும் வேலை செய்யலை, அவர் வேலை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாங்க. பல திட்டங்கள் இருந்தாலும் சில திட்டங்கள் இமீடியட்லி செய்யலாம், சில திட்டங்கள் கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நம்பணும் அவர் மேலே. நீங்கள் வந்துட்டு எல்லா பேரும் பேச்சு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான். எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன அன்வார் இப்ராஹிம் என்ன சொன்னாருன்னா, சில நேரத்தில் நான் என்ன எனக்கு ஸ்பீச்சில் சொல்லுவேன், கடவுள் வரம் கொடுத்தா கூட பூசாரி இடம் கொடுக்கப்பட்டாங்க, வாய்ப்பு எடுத்து செய்யப்பட்டாங்க. ஏன்னா அது கூட கொஞ்சம் தடை இருக்கும், நம்மளுக்கெல்லாம் தெரியும் என்ன செய்யணும். அதான் சொல்கிறேன், கடவுள் வரம் கொடுத்தா கூட பூசாரி அந்த வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். அப்போ டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தாகணும். உதாரணம் நான் சொல்கிறேன், இந்த வட்டாரத்தில் லடாங் நைஜல் கார்டனில் லடாங் பல 5 எஸ்டேட்டில் பெரிய பிரச்சனை. 99லேருந்து இப்போ வரைக்கும் மக்களோட பிரச்சனை வந்து பல அமைச்சர் வந்தாங்க, பல பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, அந்த வேலை முடிக்கலை. இப்போ போன வாரம் அந்த பிரச்சனை வந்தோடனே நான் வந்து ஆக்சுவலி டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அவர் இமீடியட்லி சொன்னார், கேபிகேடி மினிஸ்டரை வைப்பார். ரைட், அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இமீடியட்லி இப்போ கேபிகே மினிஸ்டர் ஒய்பிங்க வந்துட்டு இமீடியட் டெக்ஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து கேகேபி நாமினேஷன் சென்டரில் அவரை மீட் பண்ணி பேசிட்டு இமீடியட் சொன்னார், என்ன பிரச்சனை, புர்ஜாயா 20 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன பிரச்சனை, நம்மளுக்கு வீடு கட்டணும். அப்போ அந்த வீடு கட்டணும்னு இருக்கிற பிரச்சனையில் தான் வீடு கட்ட முடியாமல் ஜுராய்டா காலத்தில் 2018 அவர் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க வேலை செய்கிறது செய்யலை. அது முடிஞ்சு பல மினிஸ்டர் வந்தோம். ஆனால் இந்த மினிஸ்டர் ஞாபகமிங் ஒரு நல்ல மனுஷர், என்னென்ன பேசணுன்னு சொல்கிறேன், நான் கட்டாயம் அது பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கால் பண்ணி சொன்னார், இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்கணும். இமீடியட்லி அங்கே வந்து டத்துஸ்ரீ அமீருddin ஷாரி மீட்டிங் உட்காந்து பேசி ஓகே செட்டில் பண்ணி ஆகணும், எவ்வளோ காஸ்ட் வருது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கெல்லாம் தெரியும், பல அங்கத்தின கமிட்டி அங்கே இருக்காங்க, அவங்க கூட சொன்னாங்க 245 வீடு அவங்க வந்துட்டு வீடு கட்டி கொடுக்கணும்னு. இது பேச்சுவார்த்தைலாம் ஓடிட்டு இருக்கிறதுல நல்ல செய்தி என்னன்னா, அடுத்த வாரம் 9ஆம் தேதி 11 மணிக்கு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் மினிஸ்டரும் நம்ம அமீருddin ஷாரி டத்துஸ்ரீ அமீருddin ஷாரி மந்திரி பஸா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ரைட், இந்த மக்களுங்களுக்கு. ஸோ அப்போ அது என்ன சொல்கிறேன்னா நல்ல விஷயம், ரைட். அதான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனை வந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கட்டாயம் அரசாங்கம் அவங்க முடிகிற வரைக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.